ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். அ ஒரு ஞாபகம் வருதே அந்த மாரி சில விஷயங்கள் தான். ஸோ பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது நம்ம தொடர்ந்து ஒரு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா வந்து நம்ம ஊர்ல இருக்கு. பெண்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு குற்றச் சம்பவங்கள் நடந்துச்சுன்னா, அது வந்து பெரிய அதிருப்திகள எப்பவுமே வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கு வரலாறுல நிறைய சம்பவங்கள் அந்த மாதிரி வந்து இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். அதற்கு உதாரணமா இப்போ வந்து சொல்லணும் அப்படின்னா, இப்போ அதிமுக ஆட்சி காலத்துல சந்திரலேகா ஐஏஎஸ் அவங்க மேல வந்து நடந்த ஒரு தாக்குதல், ஆசிட் வீச்சு வந்து ஒரு தாக்குதலா இருக்கலாம். இல்ல அதே அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த ஒரு சுவாதி அப்படின்ற பெண் வந்து நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து வெட்டப்பட்டதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்கள் தான். இது எதையுமே நம்ம வந்து மறுக்கல. இந்த ஆட்சி, அந்த ஆட்சின்னு. ஆனா, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய அ அதிர்ச்சியா இருந்துச்சு. எப்படி இப்படி நடக்கலாம்? அப்படின்லாம் நம்ம அப்பவே வந்து கேள்விகள வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இப்போ சமீப காலமா நடக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்வோ அப்படின்ற அளவுக்கு வந்து மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஆ கடந்த கடந்த ஆட்சி காலங்களை விட அதிமுக ஆட்சி காலங்களை விட 125% வந்து அதிகமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு பெரிய கேள்விக்குறிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திராவிட மாடல் ஆட்சி, திமுக ஆட்சி, ஸ்டாலின் மாடல் ஆட்சி, ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி, திராவிட மாடல் 2.0 நாங்க போறோம் அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையா விளம்பரங்கள்ல பேசிக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில அ பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது இல்லாம போச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இத வந்து இட்டுக்கட்டி பேசுறதுக்கோ, அ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் போய் பேசுறதுக்கோ இதுல எதுவுமே வந்து இல்ல. எல்லாமே நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உண்மை. நம்ம ஒ வ கடந்த மாதங்கள்ல கூட பேசும்போது, ஒரு நாள் ஒரு சம்பவம் இந்த தினம் ஒரு சம்பவத்தில பேசும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ மீண்டும் நாங்க ஆட்சிக்கு வரணும். பெண்கள் பாதுகாப்பு உங்களுக்கெல்லாம் நான் அண்ணனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பலாம் அப்பாவா இருந்தவரு, இப்ப திடீர்னு அண்ணனா வந்து மாறியிருக்கேன். சகோதரிகள் எல்லாரும் என்கிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ரூ. 8000 வந்து உங்களுக்கானது. அந்த கூப்பன். இத கொண்டு போய் நீங்க உங்க பெண்கள் தான் கொண்டு போய் குடுக்கணும். அவங்கள்ட்ட தான் வந்து குடுக்கணுன்ற மாரி எல்லாம் வந்து இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா, அவருடைய ஆட்சியில நடந்த அலங்கோலங்கள்லாம் கேட்டீங்கன்னா, ஆ எப்படி பாசிபிள்? எப்படி உங்கள வந்து இன்னும் ஆட்சியில தொடர்றாங்கன்ற அளவுக்கு மக்கள் வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிருக்கு. அதுக்கு உதாரணமாக சில விஷயங்கள சொல்லணும்னா, எல்லாருக்கும் தெரிந்த இந்த ஆட்சியில் நடந்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட அந்த பெண்ணுடைய அந்த மொலாஸ்டேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துச்சு. அதில மிக முக்கியமாக அந்த அது பண்ணதே வந்து ஒரு திமுகவுடைய நிர்வாகி. முதலமைச்சர்ட்ட கேட்டீங்கன்னா, அனுதாபின்னுவாரு. திமுகவுடைய நிர்வாகியே பண்ணியிருக்காரு அப்டின்னும்போது, அது மிகப்பெரிய ஒரு பெரிய பிரச்சனையா வந்து தமிழ்நாட்ல வந்து பேசப்பட்டுச்சு. எப்படி நமக்கு வந்து அதிமுகல பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் பெரிய ஒரு அப்படியே மைண்ட்ல நிக்குதோ, அதே மாரி திமுக ஆட்சிக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட்லயே எல்லாருக்கும் வந்து நிக்கும். சரி அது ஒண்ணு தானப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. விளாத்திக்குளத்தில நடந்த அந்த பெண்ணுடைய 12வது படிக்கக்கூடிய பெண்ணுடைய அந்த மரணம், பாலியல் ரீதியான துன்புறுத்தல். அந்த அவன் வந்து அந்த பொண்ணு பாத்ரூம் போறதுக்காக காட்டுக்குள்ள ஒதுங்குன இடத்துக்கு, ஒருத்தன் அந்த இடத்துல குடிக்க வந்தவன், குடிச்சிட்டு போதையில அ பாலியல் ரீதியான துன்புறுத்தலையும் பண்ணிட்டு, கொன்னுட்டு வந்து போயிட்டான் அப்படின்றது, எவ்வளோ பெரிய வந்து மோசமான ஒரு நிகழ்வா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த திராவிட மாடல் ஆட்சியில. அதே மாரி தெய்வச் செயல்னு ஒருத்தன் செஞ்ச செயல். பேரு தான் தெய்வச் செயல். பண்ண செயல் அப்படி வந்து இருக்காது. அந்த மாதிரியான அந்த விஷயங்கள். 2 வயது குழந்தை வந்து ஒரு திமுக நிர்வாகியால வந்து ஆ பாலியல் ரீதியான துன்புறுத்தல ஏற்படுத்துனது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி காலத்தில நடந்த பல பல சம்பவங்கள் நான் இன்னும் இருக்கு. லிஸ்ட்டுன்னு போட்டா அது வந்து பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் நம்ம வந்து. இது எதுவும் இந்த ஆட்சிய குறை சொல்லணுன்றதுக்காக இல்ல. இந்த ஆட்சியில நடந்த விஷயங்கள் நம்ம வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, இப்போ வந்து பெண்களுக்காக நாங்க வந்து மாநாடு நடத்துறோம். பெண்களுக்காக நாங்க வந்து பண்றோம். பெண்களுக்காக தான் இந்த ஆட்சியே, மகளிர் நாடு அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் ஒரு பக்கம் பேசுறாங்க. முதலமைச்சர் வந்து நான் வந்து உங்களுக்கு சகோதரனா இருப்பேன். உங்களோட அண்ணனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அவதாரம் எடுக்கிறாரு. அப்பாவா அவதாரம் எடுக்கிறாரு. அண்ணனா அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்ற இடத்துல, அப்ப இதையும் நீங்க வந்து பேசணும் இல்லையா? இதே மாதிரி தான நெறைய பிரச்சனைகள். பாலியல் ரீதியான சீண்டல்கள், சாதிய ரீதியிலான சீண்டல்கள் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். சரி இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, இப்போ ரூ. 8000 கூப்பன் குடுக்குற இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தலித் பெண் மீது நடந்த அந்த தாக்குதல். அவங்க அதனால மன உளைச்சலாகி, அவங்க வந்து தற்கொலைக்கு வந்து
தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது என்ன நடக்குது? ஏன் பெண்களுக்கு மட்டும் இப்படி ஒரு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு உங்க ஆட்சியில? நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடுன்னு சொல்றீங்க. பெண்களுக்கான நாடுன்னு சொல்றீங்க. பெண்கள் தான் முக்கியம்னு சொல்றீங்க. பெண்களுக்காக தான் திட்டங்கள வகுக்கிறீங்கன்னா, ஏன் இந்த மாரி சம்பவங்கள் நடக்குது? நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். அ 1414 சம்பவங்கள் வந்து 2022ல வந்து நடக்குது. இந்த மாரியான சம்பவங்கள் இவங்க ஆட்சி அமைச்சு 1 வருஷத்துல 1414 சம்பவங்கள் இந்த மாரி நடக்குது. அப்படியே 2023க்கு போனா 1650 சம்பவங்கள் நடக்குது. அது டே பை டே இன்கிரீஸ் ஆயிட்டே வந்து போகுது. ஸோ இதற்கு விளக்கம் குடுக்கறதுக்காக வந்தவங்க தான் இந்த விளாத்திக்குளம் சம்பவம் நடக்கும்போது அந்த அதிகாரிகள் வந்து சொன்னாங்க. வழக்குகள் அதிகமா இருக்குன்றதுனால இந்த மாரி சம்பவங்கள் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க அதிகமா வராங்க. முன்னெல்லாம் கம்ப்ளைண்ட் குடுக்க வரமாட்டாங்க. பயப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஆனா, இப்ப தைரியமா வந்து பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்க வராங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமா இருக்கிற மாரி தோற்றம் இருக்கே தவிர, இது உண்மை கிடையாது. நாங்க வந்து எல்லா வழக்குகளையும் உடனடியாக நிவர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி சில சப்பக்கட்டெல்லாம் வந்து கட்டுனாங்க. நீங்க என்னதான் அதிகாரிகள வச்சு பேசினாலும், என்னதான் நீங்க வந்து ஆ சொன்னீங்கனாலும், இந்த ஆட்சியில நடந்த இந்த பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது துளி கூட இல்ல. அதுக்கு உதாரணம் சமீபத்தில பிரேமலதா அவர்கள் பேசினது. மேடையில வச்சுக்கிட்டு, இந்த ஆட்சியில அண்ணன் மீது ஒரே ஒரு குறை மட்டும் தான் இருக்கு. அது என்ன? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகமாயிருக்கு. அத தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சொல்றதே அது ஒண்ணு தானே. பெரும்பாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், பெண்களுக்கு எதிரான ஒரு நிலை வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்றது உதாரணமா ஒரு 80 வயது அ அவருக்கு 65 வயது ஒரு மூதாட்டி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு சிவகங்கை மாவட்டத்தில அவங்க கணவர் வந்து கொல்லப்படுறாரு. திடீர்னு ஒரு போலீஸ்காரரு சென்னையில அ யூனிஃபார்மோட ஒரு வீட்டுக்குள்ளார வந்து பூந்துர்றாரு. அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துக்க வந்து பார்க்குறாரு அப்படின்னும்போது, இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது, இந்த பெண்களுக்கு எதிரான ஒரு ஆ ப நிலை இங்க வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. வருங்காலங்களிலாவது இந்த மாரி ஆட்சியாளர்கள், அந்த மாரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவர்களுக்கு சரியான ஒரு தண்டனை. ஏன்னா, தண்டனை இங்க பெரிய அளவுக்கு இல்லாதனால தான் இப்ப இந்த விளாத்திக்குளத்தில கூட அந்த நபர் செஞ்ச வேலை வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவன் ஒரு ஜாமீன்ல வந்துட்டு இதே மாரி வழக்குல ஒரு 60 வயது மூதாட்டிகிட்ட தவறாக நடந்து, அதுல உள்ள போயி, அதிலிருந்து வெளிய வந்தவன் தான் அந்த ஆளு. அவன் எப்படி வந்து இப்போ அவனால இப்ப எப்படி ஒரு பொண்ணு உயிர் போச்சோ, அந்த மாரி அடுத்தடுத்து நடக்க தான் செய்யும். ஆனா, அப்போ தண்டனைகள் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு. அததான் வந்து பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க. உண்மைய தான் சொன்னாங்க. அவங்க வந்து சொன்னதுல எதுவும் தப்பு கிடையாது. அவங்க நேரடியா சொல்லியிருந்தாலும் கூட, உண்மைய தான் சொன்னாங்க. பாதுகாப்பு இல்ல. நான் ஒரு பெண்ணா சொல்றேன். இந்த பெண்களுக்கு முன்னாடி சொல்றேன். பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. அது மட்டும் தான் இங்க பிரச்சனை அப்டின்றாங்க. மேடம் அது மட்டும் இல்ல மேடம். அதுதான் இங்க தலையாய பிரச்சனையா இருக்கு. அப்டின்றத நம்ம அவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். நீங்க ஒரு பெண் அப்டின்றதுனால, நீங்க இத ரொம்ப எளிதா வந்து கடந்து போ முடியாது. நீங்க சொன்ன விதம் வந்து மாறிடுச்சு. நீங்க வந்து என்ன சொன்னீங்க? அ அது ஒண்ணு தான் குறையா இருக்குன்னு. அதுதான் பெரிய குறையா இந்த ஆட்சி இருக்கு அப்டின்றது தான். பெண்கள் பாதுகாப்புல பெரிய அளவுக்கு இந்த திமுக வந்து கோட்டை விட்டுருக்குன்றது தான் உண்மை. அடுத்து வரும் ஆட்சியாளர்கள் அத எப்படி சரி செய்றாங்க? இல்ல மீண்டும் இவங்க ஆட்சி வந்ததுன்னா, அத எப்படி சரி செய்றாங்கன்றத தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.